உலகெங்கும் இருக்கும் பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது கடந்த 2025 பல ஏற்றங்களும் பலவிதமான குழப்பங்களையும் சந்தித்து வந்த நம்முடைய நேர்களுக்கு இந்த 2026 மிக ஒரு அற்புதமான ஒரு வருடமாக எல்லா மனதில் உள்ள கவலைகளை நீக்கி எல்லாருடைய மனதில் உள்ள நல்ல விஷயங்களை நல்ல விதமான செயல்பாடுகளை இயக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகிறது, மேலும் இந்த 2026 கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது நம்ம கிரகம்னு சொல்லி எடுத்தோம்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த வருட கிரகங்களை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு வருட பலன்களும் நம்ம கணிச்சு பலன் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடத்தில் நம்முடைய இயற்கை சுப கிரகமான நவகிரகத்தின் ஒரு அற்புதமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா 3 முறை இடமிட்டு இடம் மாறுகிறார். அதாவது இந்த வருடம் ஆரம்பத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருப்பார். கரெக்டா மிதுன ராசியில ஜூன் மாசம் வரை இருப்பார். ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் குரு பெயர்ச்சி என்று பெயர்ச்சியாகி கடகராசிக்குள் தன்னுடைய உச்ச இடமான, அதாவது கடகராசியில தான் குரு பகவான் உச்சமடைகிறார். ஸோ அந்த கடகராசிக்குள்ள குரு பகவான் பெயர்ச்சியாகி செல்கிறார். கடகராசிக்குள்ள போற குரு பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையும் கடகராசியில பயணம் செய்வார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா அதிசாரமாக நம்முடைய சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார். அப்ப கிட்டத்தட்ட குரு பகவான் 3 ராசியில தன்னுடைய இயக்கத்தை இயக்குகிறார் என்று அர்த்தம். இப்ப குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. அவருடைய பார்வைக்கு மதிப்பு உண்டுங்கிறது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வீடியோ திறந்தாலே குரு பயிற்சியை பத்தி நிறைய விளக்கமா சொல்லக்கூடிய, அதாவது அற்புதமா புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு நானும் சொல்லியிருக்கேன், பல ஜோதிட அன்பர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். அப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த 2026 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு, ஜூன் மாதம் வரையும் ஒரு மாற்றமும், ஜூன் மாதத்துக்கு பிறகு இன்னொரு மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதுக்கடுத்து நம்முடைய 2வது லிஸ்ட்ல யார் வராங்கன்னா நம்மளுடைய ராகு கேது பகவான் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் வராங்க. இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பாத்தீங்கன்னா இந்த இயருடைய எண்டுல டிசம்பர் மாசம் 5ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாங்க, இடம் விட்டு இடம் மாறுறாங்க. 5 அவங்க அதே இடத்துலதான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எஃபெக்ட் இந்த 2026 பெரிய மாற்றங்களை கொடுக்க போறது கிடையாது. ஏற்கனவே நம்ம 2024 to 25 கொடுத்த ஒரு விஷயம்தான் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, அதுக்கடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே தான் இருப்பார். மீன ராசிக்குள்ளே தான் அந்த 2026 முடியும் வரையும் மீன ராசிக்குள்ள இருப்பார். அப்ப அந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது ராகு பகவானை சேர்த்து 3 கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கும்போது குரு பகவான் தான் அந்த 2026 டாப் லிஸ்ட்ல இருந்து நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் அற்புதத்தை கொடுக்க போறாங்க.